வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். துலாம் ராசி. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கார். 8ல் இருந்தால் பொதுவாக சொல்லுவோம் எதுவும் சரியில்லைன்னு. ஆனால் 8ஆம் வீட்டும் சுக்கிரனுடைய வீடு. அந்த வீட்டில் சுக்கிரன் இருந்தால் உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கிறார் என்பது ரூல் ஆஃப் எக்ஸம்ஷன். அது இருக்குது. அப்போ சுக்கிரன் நன்றாக இருக்கார். மாறுபட்ட நன்மையை செய்வார். 6ஆம் இடத்தில் சனி. பகைவனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வார். பயப்படுவாங்க. ஐயோ இந்த ஆள்கிட்டையா, இவன் எப்படி அடிப்பான்னே தெரியாது, அவன் பயந்த மாதிரி இருக்கான்னு நினச்சானா இவன் இப்போ எங்கே அடிப்பான்னு தெரியாது அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது வெற்றி வாய்ப்புகளை பற்றி பேசக்கூடிய இடம். காம்படிட்டிவ் எட்ஜமோ. 6ல் சனி இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு 50 பேர் போட்டியில் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் தான் தேவை, இல்லை 2 பேர் தேவைன்னா அந்த ஒருத்தர்லேயோ 2 பேர்லேயும் நீங்கள் ஒருத்தர். அதுதான் 6ல் இருக்கக்கூடிய சனி. 5ல் இருக்கக்கூடிய ராகு. இவன் எப்படிடா இவன் என்னெல்லாமும் யோசிக்கிறான்டா, அவன் இது வரைக்கும் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது, இது வரைக்கும் ஒரு விஷயத்தை இப்படி எவனுமே ஹேண்டில் பண்ணது இல்லை, இவன் எப்படியெல்லாமோ ஹேண்டில் பண்ணுறானே. கொஞ்சம் அதாவது சில விஷயங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வைப்பாங்க. அது யாரும் டிசைன் பண்ணதில்லை, நமக்கு டிசைன் பண்ணுறது அவ்வளோதான். ஆனால் சில நேரங்களில் அந்த ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை சில பேர் சாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனைக்கான ஒரு யோசனை உங்களுக்கு தருவார் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. சில நேரங்களில் டேபிளுக்கு மேலே கொடுக்கணுமா, அடியில் கொடுக்கணுமா, சைடில் கொடுக்கணுமா, எப்படியோ கொடுத்தா நடக்கும், பார்த்துப்போம். இதெல்லாம் 5ல் இருக்கக்கூடிய ராகுவோடைய வேலை. 8ல் சுக்கிரன். திருமண யோகம், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள், தன வரவு, பேசும்போது யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 9ல் குரு. ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பிரச்சனை பண்ணிட்டேன். 9ல் குருன்னா என்ன? தெய்வம் உங்களை காக்கும். சில பேருக்கு நான் சொல்லுவேன் 9ல் குரு என்ன எப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டை, முக்கியமான ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவான் அவன். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு தலையில் கை வச்சுன்னு உட்காந்துருப்பான். ஆனால் ஒரு 1 ஹவரில் நியூஸ் வரும், அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, எல்லோரும் காலின்னு. அப்போது அதே ஆள் தெய்வத்திட்ட சொல்லுவான், ஐயோ என்னை காப்பாற்றிட்டே கடவுளை அப்படின்னு. அப்போது உனக்கு மேல் இருப்பவனுக்கு என்ன நடக்கும், என்ன நடந்தது அப்படின்னு முக்காலமும் அவனுக்கு தெரியும். அப்போ அந்த முக்காலம் அவனுக்கு தெரிந்ததோடு மட்டும் இல்லாமல் இவன் நம்மளாலே இவனை காப்பாற்றணும்னு அந்த நேரத்தில் அவர் நினச்சார்னா அப்போ 9ல் குரு இருக்குன்னு அர்த்தம். 9ல் குரு இருந்தால் நமக்கு தெரிந்து வரக்கூடிய ஆபத்துகள், தெரியாமல் வரக்கூடிய ஆபத்துகள் அனைத்திலும் காக்கப்படுவீர்கள். தெய்வ கடாட்சம் நிறைந்து நிற்கும். 10ஆம் இடத்துல 9 கூடிய புதன் 10ஆம் இடத்தில் 11ஆம் வீட்டுக்குடைய சூரியனோடு நின்னா தொழிலில் அறிவுபூர்வமான வேலை, திறமையான ஒரு வேலை, நிறைந்த சம்பாத்தியம், 3ஐயுமே கொடுக்கும். அதே போல் 2 கூடையவன் 7 கூடைய செவ்வாய் 11ல் இருக்கிறார் கேதுவோடு. நிறைந்த லாபம். சில பேருக்கு வீடு வாங்கணும், மனை வாங்க வேண்டும், நடக்கும். கேது கூட இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா எதுலேயும் ஒரு நியாய தர்மத்தை பார்ப்பீங்க. அப்போது நான் சொல்கிறதெல்லாம் பிளானட்ரி பொசிஷனை வச்சு உங்களுக்கு சொன்ன இந்த பலனெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸுங்கிறது ரொம்ப இல்லை. 90% நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத மாபெரும் வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது.
என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.